ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்னைக்கு ப்ரமோ வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம விஜய் வந்து அவரோட ட்ரிப்பை அதாவது அந்த ரோட் ட்ரிப் போயிட்டுருக்கார் இல்லையா, அந்த ரோட் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து பார்க்குற காவேரி தான். காவேரியோட வீட்டுக்கு தான் தேடிட்டு வராரு. வரும்போது காவேரி அம்மா வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி தான் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் போகிறாரு, சண்டை போடுறாரு, எல்லாமே தெரியும். நம்ம பிரவீன் சார் வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு, பார்த்துருப்பீங்க. பொட்டி, பேகு எல்லாமே கையில் வச்சுருக்க மாதிரி. ஆக்சுவலாக விஜய் வந்து இப்போ ப்ரமோவில் வரும்போது அவர் கையிலலாம் எதுவுமே கிடையாது. வெறுமனா தான் வந்து நிற்கிறாரு, பேசுகிறாரு. அப்படியே கிளம்பி தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே சண்டை போடுறாரு. அங்கே போட்டுட்டு அவரோட பொட்டி, பேகு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி வராரு. ஆக்சுவலாக சண்டை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வர போகிறாரு போல இருக்கு. இதுக்கு மேலே காவேரியோட வீட்டில் தான் விஜய் இருக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க. அது எனக்குமே சந்தேகம் தான். ஆனால் காவேரியோட வீட்டு வாசலில் தான் நிற்கிறாரு. கண்டிப்பாக அது விஜய்க்கு வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் பக்கத்து போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் இருந்தாங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். அது என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. காவேரி அந்த இடத்துல சொல்லலாம், ஒரே வீட்டில் செட் ஆகாதுமா, நாங்கள் பக்கத்து ரூமில் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட போகலாம். ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிறது சரியாக வராது இல்லையா. ஏன் குமரன் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. குமரன் வந்து அவங்களோட தாய் மாமா. அந்த குடும்பத்தோட பொறுப்பு எல்லாமே அவர் கையில் இருக்கிறதுனால அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக போனார் அப்படின்னா, அதுவும் தாத்தா பாட்டி கிட்ட இப்போ சண்டை போட்டுட்டு வர சூழ்நிலையில் அப்படி போனார் அப்படின்னா, பணத்துக்காக பேரனை வந்து இழுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் வந்துடும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வீடு, பணம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாரோ அப்படின்னு தான் தோணுது. தாத்தா பாட்டி மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண வருவாங்க பேரனையும் காவேரியும் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி.